கோலி டாக் கோலிவுட் நியூஸ். ரசிகர்களை மிரட்ட வராரு கமல். விஸ்வரூபம் படத்தை இயக்கி வந்த போதே அதோட 2ஆம் பாகம் சம்பந்தப்பட்ட பெருவாரியான காட்சிகளையும் படமாக்கி இருந்தாரு கமல். அதனால 2ஆம் பாகம் படப்பிடிப்பை வேகமா முடிச்சிட்டாரு. ஆனா போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் வேலைகளுக்கு அதிக டைம் எடுத்துக்கிட்டு வராரு. அதனால கோடை விடுமுறைக்கு படம் திரைக்கு வருவது சந்தேகம்தான்னு சொல்றாங்க. இந்த நிலையில அந்த வேலைகள் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்க, உத்தம வில்லன்ல இப்போ தீவிரம் அடைஞ்சிருக்காரு கமல். 3 மாசம் மொத்த கால் ஷீட்டா கொடுத்து விறுவிறுப்பா நடிச்சுக்கிட்டு இருக்காரு. காரணம் பிப்ரவரி, மார்ச், மேனு 3 மாசம் முடிஞ்சதும் ஜூன் மாசம் முதல் திருஷ்யம் ரீமேக்ல நடிக்க இருக்காரு. உத்தம வில்லன மாதிரியே திருஷ்யம் ரீமேக்கையும் 3 மாதங்கள்ல முடிச்சிட திட்டமிட்டு இருக்கும் கமல், விஸ்வரூபம் 2 படத்துக்கு இத்தனை கால அவகாசம் எடுக்கிறது பத்தி விசாரிச்ச இந்த படங்களை விட அந்த படத்துக்கு கூடுதலான எதிர்பார்ப்பு நிலவி இருக்கிறதுனால ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து செய்யும் கமல் அனிமேஷன் விஷயங்கள்ல மிரட்ட போறாராம். அதனால லேட்டா படம் வந்தாலும் ரசிகர்களோட எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடியதா இருக்கணும்னு அந்த படத்தின் மேல பிரத்யேக கவனம் செலுத்திக்கிட்டு இருக்காராம் கமல்ஹாசன்.